ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 2025 ஒரு அமெரிக்கன் போஸ்ட் அப்போகாலிப்டிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் டிவி சீரீஸாக ரீசெண்டாக வெளியாகிருக்கிற ப்ளூரிபஸ். இப்போ இதனுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதாநாயகியுடைய பேர் கரோல். இவங்க பேசிக்காக ஒரு நாவலாசிரியர், ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவலாசிரியர் அப்படியே நீங்கள் சொல்லலாம். ஏற்கனவே எழுதி பெஸ்ட் செல்லர்ஸாக ஒரு சில புக்ஸ் எல்லாம் வந்து விற்று போச்சு. இப்போ இவங்களுக்கு லட்சக்கணக்கான ஃபேன்ஸும் உருவாகி இருக்காங்க. அதனால் போகிற இடத்துலலாம் அப்படி புக்கை கொடுத்துட்டு அந்த அம்மா ஆட்டோகிராஃபும் போட்டு கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஹெலன் அப்படின்னு சொல்லி ஒரு லைஃப் பார்ட்னரும் கூட இருக்கிறாங்க. இப்போ படத்துடைய ஆரம்பத்திலேயே ஸ்பேஸ்லேருந்து ஏதோ ஒரு சிக்னல் ஒன்று கிடைக்குது. அந்த சிக்னலை பேஸ் பண்ணி எங்க இது வரைக்கும் கிடைச்சதே கிடையாதுங்க, ஒரு வேலைக்கு எதுவும் ஏலியன்ஸுடைய வேலையாக இருக்குமோ, இந்த மாதிரி சிக்னல் இந்த இடத்துல இருந்து வரவே வராதுங்க, இது கண்டிப்பாக ஏலியன்ஸ் தான் ஏதோ நமக்கு சொல்ல வந்திருக்கு, இந்த சிக்னல் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை டீகோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க டீகோட் பண்ணுறாங்க. பண்ணுனா அதில் ஒரு சீக்ரெட் ஜெனட்டிக் கோடு மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதன் மூலமாக ஒரு உயிரினத்தையே நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்போ இந்த கோடை கண்டுபிடிச்சாங்களோ அதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 14 மாதம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு லேபரேட்டரியில், மெடிக்கல் லேபரேட்டரியில் எலிகளெல்லாம் வச்சு செக்அப் பண்ணுவாங்க இல்லையா, டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லேபரேட்டரியில் வந்து ஒரு ஆண் பெண் 2 பேர் இருக்காங்க. அப்போ நம்ம ஏற்கனவே நல்லா தானே அந்த எலியை செட் பண்ணி வச்சோம், என்ன செத்து போய் கிடக்குது இது அப்படின்னு சொல்லி அந்த லேடி அந்த எலி இருக்கக்கூடிய பாக்ஸை ஓப்பன் பண்ணால் கிட்டத்தட்ட அது இறந்த நிலையில் கிடக்குது அந்த எலி. அதை வந்து சரி நம்ம சிபிஆர் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு அந்த அம்மா அப்படி அமைக்கி பார்க்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த எலி இந்த அம்மா கையை கடிச்சு வச்சுட்டு எதிர்த்து ஓடி போயிடுது. இப்போ இந்தம்மா ஐயோ எலி வேறு கடிச்சு பிடிச்சா, இது வேறு நம்ம எக்கச்சக்கமாக என்னென்னத்தையோ இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்கோமே, எதுக்கு போய் கையை கழுவிடுவான் அப்படின்னு அந்த அம்மா கையை கழுவ போகிறாங்க. மேடம் நீங்கள் கழுவுங்க, நான் அதுக்குள்ளே அந்த இதை பிடிச்சிட்றேன், இந்த தப்பிச்சு போன எலியை பிடிச்சிட்றேன் அப்படின்னு அந்த கூட இருந்த அந்த ஆண் அந்த எலியை பிடிச்சி அந்த டப்பாக்குள்ளே போடுறாப்புல போட்டுட்டு திரும்பி பார்த்தா கை கழுவ போய் கை கழுவிக்கிட்டு இருக்க அந்த நிலைமையிலேயே கிட்டத்தட்ட நம்ம போய் போஸ்ட் கம்பத்தில் கையை வச்சா கரண்ட் சப்ளை அதுவும் வந்து நம்ம மேலே ஏறும்போது இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கிட்டு 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 கிட்டுன்னு அந்த அம்மா ஆடுது. என்ன அந்த அம்மாவுக்கு நடக்குது அப்படின்னு அந்த ஆளுக்கு புரியல. இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா அப்படியே சரிஞ்சே விழுந்துடுறாங்க. வேகமாக அந்த லேபை விட்டு வெளியே ஒரு கூப்பிட்டு வந்துடுறாரு, வெளியே அங்கேருந்து இழுத்துட்டு வந்துடுறாரு. வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா நார்மல் ஆகிடுறாங்க. என்ன நடக்குது, எதுக்கு இந்த அம்மா விழுந்துச்சு, இப்போ எப்படி நார்மல் ஆச்சு அப்படிங்கிறதே அவருக்கு அப்போ புரியல. உண்மை என்னென்னா அவருக்கு இல்லை, ஆடியன்ஸான நமக்குமே அப்போ வரைக்கும் ஒரு விஷயம் புரியலை. கொஞ்ச நேரத்தில் தான் தெரியுது, அங்கே இருந்து ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு வைரஸ் ஒன்று பரவ ஆரம்பிக்குது. இப்போ பல பேர் அந்த வைரஸில் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பேத்துக்கும் அந்த வைரஸ் பரவிருச்சு. ஆனால் ரொம்ப வித்தியாசமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் அது. அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் இந்த சீரீஸில் என்னதான் நடந்தது அப்படிங்கிறது தான் இதனுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டுருக்க ஒரு சீரீஸ் இன்னைக்கு டேட்டில் இதுதான். காரணம் என்ன அப்படின்னா, பிரேக்கிங் பேடு, பெட்டர் கால் சால் அப்படிங்கிற மாதிரி அட்டகாசமான டிவி சீரீஸ் எல்லாத்தையும் இயக்குன வின்ஸ் கெலிகனுடைய அடுத்த சீரீஸ் இது. இதனாலேயே இது மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா ஊரே இதுக்கு முன்னாடியும் இப்படி ஒரு சீரீஸ் வந்ததில்லை, இதுக்கப்புறம் இனிமேல் இப்படி ஒரு சீரீஸ் வராது அப்படிங்கிற லெவலுக்கு பயங்கரமாக ஹைப் கொடுத்துருக்காங்க. ஐஎம்டிபி ரேட்டிங்கும் எங்கேயோ தான் இருக்குது. அதே மாதிரி கிரிட்டிக்ஸ் அவங்கவுங்க எல்லாரும் ஆளாளுக்கு அடேங்கப்பா பாராட்டு பத்திரம் வாசிக்காத ஆளுங்களே கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு தான் எல்லாரும் பயங்கர ஆர்ப்பரிப்பாக இந்த சீரீஸை பற்றி பேசியிருக்காங்க. பட் எனக்கு இது எப்படி இருந்துச்சுங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இது வாரம் ஒரு எபிசோடாக இவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இது வரைக்கும் 3 எபிசோடு தான் வெளியாகிருக்கு. 4வது எபிசோடு இப்போ நவம்பர் 21, இன்னொரு 2 நாளில் 3 நாளில் திருப்பி 4வது எபிசோடு வெளியாக போகுது. இந்த 3 எபிசோடு வரைக்கும் தான் வெளியாகிருக்கு இல்லையா. இந்த 3 எபிசோடு மொத்தமாக சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் அந்த ரேஞ்சில் ஓடுது. ஸோ மொத்தமாக ஒரு 2.25 மணி நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஒரு சிட்டிங்கில் உட்காந்து 3 எபிசோடையும் பார்த்தீங்கன்னா. இதில் முதல் எபிசோடு ஆரம்பித்து ஒரு 10-15 நிமிஷம் எப்பா இதுக்கு அவ்வளோ பெருசாக விட்டுனாங்க அப்படி ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் எபிசோடு முடிகிற வரைக்கும் அடுத்து ஒரு 35-40 நிமிஷத்துக்கு சும்மா மிரட்டி விட்டாங்கடா பரமா மொமெண்ட் தான் அது. எப்படிப்பா இப்படி ஒரு கான்செப்டை யோசிச்சிங்க, வேறு லெவலில் செதுக்கியிருக்காங்களேப்பா ஒரு சீரீஸை அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஃபஸ்ட் ஆக்டை இவங்க முடிக்கிறதுக்குள்ளேயே வேறு லெவலுக்கு கொண்டு போய் பீக் எக்ஸ்பெக்டேஷனில் நிறுத்திட்டாங்க ஆடியன்ஸை. அந்த அளவுக்கு அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. பல விஷயங்கள் இருக்குது அந்த ஒரு எபிசோட்லேயே. ஒன்றுமே கிடையாது, கதாநாயகி அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்ட்ரெச்சரை வெளியே எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவங்க தன்னுடைய லைஃப் மாட்ட அந்த காரில் தூக்கி போட்டுட்டு அவங்க அந்த கார் எடுத்துகிட்டு வரும்போது ஆன் த வேலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறத இவங்க கார்லேயே எப்படி வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறத வந்து அந்த ஒரு ட்ராக்கிங் ஷாட் மாதிரி வந்து அந்த ஸ்டாட்டிக் ஷாட்டாக வச்ச அந்த விதமாகட்டும். ஒரு சீனில் வந்து உங்கள் ஃபோனில் பேசுவாங்க, அதுக்கு ஒரு சில விஷயங்கள் வேறு இடத்துல இருந்து உங்களுக்கு வரும், அதுக்கான ரெஸ்பான்ஸு. இந்த சீன்ஸ் இந்த 3 சீன் போதும் எங்க என்ன மாதிரி ஒரு ரைட்டிங்கு ஸ்டேஜிங்கு மேக்கிங்னு மிரட்டி விட்ருக்காங்கல்ல.
அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை செட் அவுட் பண்ணிட்டாங்க அந்த முதல் எபிசோட்லேயே. ஆனால் அதுதான் இதனுடைய சாதகம் பாதகங்கிறது ரெண்டுமே. என்னென்னு சொல்லிடுறேன். சாதகம்ங்கிறது அதுதான், வேற லெவலில் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கில் ஒரு கான்செப்ட். இப்படி ஒரு வைரஸ், அந்த வைரஸ் பரவுச்சு அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த அஃபெக்ட் ஆன அந்த மக்கள், அந்த பேஷண்ட்ஸ் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கற்பனையில் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி வித்தியாசமான ஒரு சம்பவம் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடே. இதில் முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படிங்கிறதே 2 கேரக்டர் தான் சொல்லணும்னா. ஆக்சுவலி முதல் எபிசோடு விடுங்க, அது வேற லெவலில் போகும். செகண்ட் அண்ட் தேர்ட் எபிசோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கேரக்டருக்கு மேலே எல்லாரும் வந்தாலும் எல்லாமே வெறும் ஃபில்லர்ஸ் தான். அந்த அளவுக்கு தான் அந்த கதாபாத்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு. பட் 2 கேரக்டர்ஸ் தான் வைட்டலான ரோல்ஸை ப்ளே பண்ணுது. ஒன்று நம்ம கதாநாயகி ரே சீகான், அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டர். அதே மாதிரியே கேரலின் வைட்ரா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆர்டிஸ்ட், அவங்களும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த 2 கேரக்டர் தான் இந்த 2 எபிசோட ஹோல்ட் பண்ணுது. ஆனால் மேட்ரு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எபிசோடு எந்த அளவுக்கு பரபரப்புடைய உச்சியில் எடுத்துக்கொண்டு என்னவா யோசிச்சிருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்சாங்களோ, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்னங்க எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற லெவலில் செகண்ட் அண்ட் தேர்ட் எபிசோட இவங்க செட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இப்படி எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் எப்படியாவது அறிவாகணும்னு சொல்லி கதாநாயகி ஆசைப்படுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் அது எதுவுமே சுவாரஸ்யமாகவோ இல்லை காட்சிகளாகவோ கன்வெர்ட் ஆகவே கிடையாது. எப்போ பார்த்தாலும் சிரிச்ச மணியமாகவே வந்து நிற்கிறாங்க கூட்டம் கூட்டமாக. எதுலையும் எந்த ஒரு சுவாரஸ்யமே இல்லை, எக்காச்சக்கமான பேச்சு தான், வீச்சுங்கிறதே கம்மி. ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இல்லை, நம்ம எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக, ஒரு சர்ப்ரைஸ் மொமெண்ட்டாக, இதுதான் ஒரு சரியான ஹை பாயிண்ட், எதுவுமே கிடையாது அடுத்து இருக்க 2 எபிசோட்லையும். அதுதான் இதனுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக எனக்கு பட்டுச்சு. இத்தனைக்கும் ப்ரொடக்ஷன் டிசைன் டீமு, சவுண்ட் டிசைனிங்கு, டிஐ டீமு, சிஜிஐ, விஎஃப்எக்ஸ்னு சொல்லி எல்லாரும் அட்டகாசமாக தெரிக்க விட்டுருக்காங்க. வேறு லெவலான ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு அவுட்புட் இருக்குது. மேக்கிங்காக, ஸ்டேஜிங்காக, மேக்கிங்காக அந்தளவுக்கு செம்மையான ஒரு எஃபர்ட்டு. டெக்னிக்கலி ஹை ஸ்டாண்டர்டில் ஒரு சீரிஸ் இது. ஆனால் சுவாரஸ்யமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா முதல் எபிசோடு வேறு லெவலில் இருக்கும், பின்னாடி இருக்க 2 எபிசோடு அதே ஆள் தான் எடுத்தாரா அப்படிங்கிற லெவலில் இருக்கும். இது நான் முதலே சொல்லிடுறேன், எனக்கு இப்படி தான் பட்டது. இதில் இன்னுமே ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணலை, இன்னும் ப்ராப்பராக கன்வின்சிங்காகவே அவங்க வந்து சொல்லவே கிடையாதுங்கிற பல விஷயங்கள் எனக்கு பட்டுச்சு. ஒன்று, ஏன்பா ஒரு உலகம் மொத்தமும் 800 கோடி கிட்டத்தட்ட மக்கள் தொகை அப்ராக்சிமேட்லி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வெறும் 12லேருந்து 13 பேர்த்துக்கு மட்டும்தான் இது வந்து இன்ஃபெக்டே ஆகலை அப்படிங்கிறதே எனக்கு கொஞ்சம் நெருடலாகவே இருந்தது. சரி ஓகேப்பா இருக்கட்டும், அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் பயங்கரமாக இருக்குது அதனால பண்ணலை அப்படிங்கிறீங்க, சரி வச்சுட்டு போங்க. ஆனால் இந்த இன்ஃபெக்ட் ஆன நபர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க திடீர்னு சுருண்டு விழுந்துடுறாங்க, திடீர்னு ஒரு மாதிரி அங்கேருந்து சாம்பி மாதிரி அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சு நடக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹைபர்னேஷன் மோடு மாதிரி அப்படியே சில மாதிரி அவன் பண்ணதில் அப்படியே நிற்கிறான். இது என்ன லாஜிக்கு? அதாவது லாஜிக்குங்கிறத விட எந்த தருணத்தில் எதுக்காக இப்படி மாறுறாங்கிறதுக்கு ஒரு ரீசனிங் வேணும் இல்லையா? அது ப்ராப்பராக சொல்லப்படவே இல்லை. அப்படியே இவங்க சொல்லிட்டோம்ல அந்த ஒரு சீன் பார்த்தீங்களா அப்படின்னு இவங்க கம்பி கட்டினா கூட அது அந்த அளவுக்கு கன்வின்சிங்காக சொல்லப்படலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது எல்லாம் போக இன்ஃபெக்ட் ஆகாதவங்க கிட்ட போய் எதுக்கு இந்த இன்ஃபெக்ட் ஆனவங்க எல்லாம் அரே உசூர் நான் உங்கள் அடிமை உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு ஏன் கேட்டுட்டு தெரிறாங்க? என்னப்பா அது ஒரு வித்தியாசமான வைரஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் ஒன்று வருது. இது நான் இன்னும் சொல்கிறத விட நான் இன்னும் சொன்னேன் அப்படின்னா நிறைய ஸ்பாய்லர் ஆகி போயிடும். அதனால் நான் இதோட நிறுத்திக்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஒட்டவே இல்லைங்க. என்ன சொல்ல வராங்க, ஒரு வேளைக்கு அடுத்த 4வது எபிசோடு 5வது எபிசோடு உள்ளே போகும்போது தான் இன்னும் கொஞ்சம் அங்கங்கன்னு கோரிலேட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். 3 எபிசோடு வரைக்கும் இவ்வளவு தான் எனக்கு தோணுச்சு. பார்த்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பின்னாடி மொத்தமாக முடியும் போது ஒரு தடவை சொல்லுவோம், அது நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அடல் கானடை பொறுத்தளவுக்கு இதில் நியூரிட்டி அப்படி இப்படின்னு சம்பவங்கள் டெஃபினட்டாக இருக்குது. இது ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு ஒருத்தே இல்லை, வாய்ப்பே இல்லாத ஒரு சீரியஸ். என்கிட்ட கேட்டிங்கன்னா முதல் எபிசோடு வேற மாதிரி ஒரு ரகம், அடுத்த 2 எபிசோடு எதுக்குங்க இந்த ரகம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை யோசிச்சு வச்ச 2 எபிசோடு. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு உண்மையாகவே ஒரே உருட்டுற அளவுக்கு உங்களுக்கு இல்லைங்க நல்லா தாங்க இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தோணுதா? இல்லை எனக்கு தோணுன மாதிரியே எத்தனை பேருக்கு தோணுச்சு இந்த சீரிஸ் அந்த முதல் 3 எபிசோட பார்க்கும்போது? அதை மட்டும் வேணால் கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. அப்புறம் என்ன, இந்த நவம்பர் 21 2-3 நாளில் அடுத்த எபிசோடு வருது. அதையும் பார்த்தா தான் அடுத்த கதை எதை நோக்கி போகுதுங்கிறதே நமக்கு இன்னும் தெளிவுபட தெரியும். பார்க்கலாம், பார்த்துட்டு அதை தனியாக ஒரு விமர்சனமாக பண்ணலாம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.